Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். You're most welcome to Covenant of the Day. என்ன நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவராய் இருக்கிறாரு. பலகீனங்கள் மனிதனுக்கு வருவது இயல்பு. அதிலே தன்னுடைய பலத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறவர் கர்த்தராகிய கிறிஸ்து. Hallelujah. And today is 23rd July 2026 Thursday. Amen. வெளிப்படுத்தின விசேஷத்தை என்ன ஒரு ஆசீர்வாதம் இருக்கு தெரியுங்களா? அதுதான் இன்றைக்கி சொல்ல போகிறோம். இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். வாட்ஸ் த பிளெஸிங் you will have or you will get from the revelation. Let's see the book of Revelation chapter 2 verse 3. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். Blessed is he who reads and those who hear the words of this prophecy and keep those things which are written in it, for the time is near. Hallelujah. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. காலம் சமயமா இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். For the time is near, dear brother and sister. காலம் வேகமாக ஓடுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் முடிகிறது. புதிய அத்தியாயம் துவங்குகிறது. அத்தியாயம் முடிகிறது, அத்தியாயம் துவங்குகிறது. the new old chapter is closing and new chapter is beginning. So இனி காலம் செல்லாது, கடைசி காலம். ஆகவே நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். we have to prepare. அதுக்கு என்ன சொல்றாரு? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள். Hallelujah. Those who are hear the prophecy and read the prophecy, and those who are practicing this prophecy. Hallelujah. Keep those things which are written. Dear brothers and sisters, கேட்பது ஆசீர்வாதம், வாசிப்பது ஆசீர்வாதம், அதை வாழ்க்கையிலே கடைபிடிப்பது மகா ஆசீர்வாதம். வெளிப்படுத்தின விசேஷத்தை படிப்பது மிகவும் குறைவு. ஏன்னா அது விளங்கலைன்னு படிக்க மாட்டாங்க. விளங்கும். நீ விளங்கலன்னு நினைச்சா விளங்காது. விளங்கும். ஆவியானவர் அதை விளக்குவார். இப்போ நம்ம விளங்கலையா அது படித்தது? நல்லா அழகாக சொல்கிறாரு. இதை படித்தா படிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம், அதை கேட்குறவனுக்கு ஆசீர்வாதம், அதை கடைபிடிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம். ஏசாமி சொன்னார், என் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகிறவன் கற்பாறையின் மேல் கட்டின வீட்டை போன்றவன். Those who listen my word and obey my word, they build the house on the rock. That means our foundation, our faith should be strong. அப்போ நம்முடைய விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். வாசித்தால் தானே கேட்க முடியும், கேட்டால் தானே அதை செயல்படுத்த முடியும். பாஸ்டர், சர்ச்சில் எல்லாரும் கேட்குறாங்க தானே, எல்லாருமா கீழ்ப்படுகிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க கேட்கலங்க, உக்காந்துருக்காங்க. வசனத்தை கேட்கல. அவங்க வசனம் கேட்டால் வசனம் கிரியை செய்யும். உங்களுக்கு தெரியுங்களா? வசனம் ஒரு நாள் திரும்பாது. ஒரு மனிதனுக்குள்ள அந்த வசனம் போகுமானால் இதயத்துக்குள்ளே போய் கிரியை செய்யும். அவனுக்குள்ளே கிரியை செய்யவில்லை என்றால் அவன் கேட்கவில்லை என்ற அர்த்தம். அவங்க வசனத்தை கேட்கவில்லை என்ற அர்த்தம். அதனால தான் காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சொன்னார். ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் கேட்பதில்லை, இல்லவே இல்லை. யார் கேட்கிறா, யார் கேட்கல, யார் கீழ்ப்படுகிறா கர்த்தருக்கு தெரியும். ஏன் ஊழியக்காரனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஏன்னா வசனத்தை நீ கேட்கும்போது the transformation will come. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். உன் வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். கீழ்ப்படிதலுக்கு மாற்றங்கள் வரும். நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வரும். பாருங்களேன், அதுக்காக தான் வேதம் சொல்லுகிறது, இதை வாசி, இதை கேளு, இதை கடைபிடி. நீ வாசிக்கிற மனிதனாகிரு, கேட்கிற மனிதனாயிரு, கீழ்ப்படுகிற மனிதனாயிரு. கர்த்தர் சொல்றார், நீ பாக்கியவான். யூ வில் பி blessed. ஹல்லேலூயா. வேற என்னங்க வேணும்? ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை வாசிக்க, கேட்க, கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. இன்றைக்கு நாங்கள் எதற்கெல்லாமோ கீழ்ப்படுகிறோம், பயப்படுகிறோம். ஆனால் அப்பா, உடைய வசனத்திற்கு நாங்கள் பயப்படுவதே இல்லை. தயவாய் மனதிறங்கி எங்களை மன்னித்து வாசிக்க, கேட்க, தியானிக்க உதவி செய்யுங்க. இன்றைக்கு அர்ப்பணம் செய்கிற, இன்றைக்கு கமிட் பண்ற பிள்ளைகளோடு உங்களுடைய கிருபை பாய்ந்து செல்லட்டும். ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். என் பிரதர், என் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, வேதத்தை வாசிங்க. உன் பிள்ளைகள், உன் குடும்பங்கள் அதை கேட்கட்டும். அது கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிறாயா? டேக் கேர் and God bless.